ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அநேக தேவைகள் மலைகள் போல இருக்கலாம், அநேக குழப்பங்கள் மத்தியில இருக்கலாம், வியாதியின் மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, தேவைகள் மத்தியில இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஏத்தாம் என்கிற ஒரு இடத்தை குறித்து வாசிக்கிறோம். ஏத்தாம் என்பதற்கு கொழு முனை என்று அர்த்தம். அதாவது வயலிலே எப்படி முன் ஏர் போகும், அதன் பின்பதாக பின் ஏர் போகும். அந்த பெரிய ஏர் முன்னாடி போகும் பொழுது அதோடைய பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால என்ன தடையா இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து முன்னேறி செல்லும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக அவர் போறதுனால எப்பேற்பட்ட மலைகள் போல இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஹைவே பண்ணி கொடுப்பார். நீங்க பீஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணுவீங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீங்க, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும், உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. பழைய ஏற்பாட்டில் ஏத்தா என்ற எபிரேய வார்த்தைக்கு வித்தம் அவர்களோடு என்ற அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் இம்மானுவேல் என்றால் காட் வித் அஸ், கர்த்தர் நம்மோடு என்ற அர்த்தம். இந்த மாதம் கர்த்தருடைய நடத்துதல் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதம் தேவ பிரசன்னம் உங்களை நடத்துகிறதை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவார், மலைகளை எல்லாம் வழிகளாக்குவார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நடத்தும். God bless you.